கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஒரு விஷயம் அந்த வசனத்தின் மேல கையை வச்சு, ஆமென். ஆண்டவரே, என் கூட பேசுங்க. ஆண்டவரே, நான் இந்த வார்த்தையை எனக்கான ரேமாவாக, எனக்கான வார்த்தையாக எடுத்துக்கொள்ளுகிறேன். கர்த்தர் அடியானோடு பேசுவீராக. நீருமது அடியானை அறிவீர் ஆண்டவரே. நீங்க பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா. பேசாம மட்டும் இருக்காதீங்க, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. ஓ, இனியும் உம்மை கேட்பேன், இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன். ஆமென். என் கூட பேசுங்கப்பா. பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. பேசாம மட்டும் இருக்காதீங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். தாவீது இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை நமக்கு இந்த சம்பவம் நன்றாய் தெரியும். சிக்லாகிலே தாவீதோ குடும்பம் இருக்கிறது. தாவீதோடு 600 பேர் இருக்கிறார்கள். அந்த 600 பேர்களின் குடும்பங்கள் இருக்கிறது. அமலேக்கியர் என்ன செய்கிறார்கள் என்றால், இவர்களுடைய குடும்பங்களை பிடித்து கொண்டு எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்தி விட்டு போய்விட்டார்கள். எல்லாம் இழந்த நிலையில 600 பேரும் கையில கல்லெடுக்கிறாங்க. இந்த அவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இந்த தாவீது. இவனால தான் இது நடுவில் எல்லாம் நஷ்டப்பட்டு பறி கொடுத்து, அதாவது ஒரு நம்முடைய நன்மையை, நமக்கு வர வேண்டியதை ஒருத்தங்களுக்கு நம்ம கொடுப்பது வேற, ஒருத்தங்க நம்ம கையில இருந்து பறித்து கொண்டு போவது வேற. தாவீது இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை என்பது அப்படிப்பட்ட நிலைமை. இந்த நிலையில் தான் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நான் அதை பின்தொடர்வேனா, நான் அதை பிடிப்பேனா? என்ன ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு என்ன பதில் சொல்லுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் பேசுகிறார், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாய். நவம்பர் மாதம் ஃபாஸ்டிங் பிரேயர்ல பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக கொடுத்தார். இந்த வார்த்தையை வைத்து செபிக்க வைத்தார். இந்த வார்த்தையை தியானிக்க வைத்தார். அநேக காரியங்களை கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அதில் ஒரு சில காரியங்களை இந்த நள்ளிரவில், இந்த புதிய வருடத்தின் ஆரம்ப வேளையிலே உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டு செபிக்க விரும்புகிறேன். ஒரு செய்தியாய் கேட்பதை விட கர்த்தர் என்னோடு பேச விரும்புகிற காரியம் என்கிற அந்த ஒரு உணர்வோடு, திறந்த இருதயத்தோடு இந்த வசனங்களை கேட்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன், நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். தேவன் நமக்கு செய்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை கொண்டும் செய்கிறவராயிருக்கிறார். என் வாழ்க்கையில தேவன் செய்கிற காரியங்கள் அநேகம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அவர் பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புவார். இப்படி கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு செய்வார். ஆமே, நம்ம இதை நம்புறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் நாம் எதை அதிகம் நம்ப மாட்டேங்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் என்னை கொண்டு செய்வார் என்பது. ஆமே, இந்த புதிய ஆண்டு ஆரம்பத்தில் கர்த்தர் இதை தான் சொல்லி உற்சாகப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களுக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு செய்வார் என்பது நமக்கு நன்றாய் தெரிந்தது. அவருடைய கிரியையும் அவருடைய செயல்களும்
அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்றால் இன்று நாம இல்லை. ஆனால் இந்த காலை வேளையிலே என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் உங்களை கொண்டும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். வார்த்தை விசுவாசிக்கிறவங்க சத்தம் ஆமென் சொல்லணும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை கொண்டு செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை கொண்டு செய்வார். அப்படியே அவங்கள பிளஸ் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அவர் செய்கிறவர், செயல்படுத்துகிறவர். நீ என்ன சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல? இவர் தாவீதே, நீ ரொம்ப டயர்டாயிட்ட. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நீ உட்காரு, நான் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன், நீ பின்தொடர். அப்ப ஒரு காரியம் இங்கு தெளிவாய் தெரிகிறது. ஒரு தேவ பிள்ளை முடங்குவதை தேவன் விரும்பவே இல்லை. யேசபேல் சொல்றாள், நாளைக்கு இந்நேரத்தில் பாகால் தீர்க்கதரிசிகளின் ரத்தத்துக்கு நான் பழி வாங்க போறேன், எலியாவின் கதையை முடிக்க போகிறேன். அவ்வளவுதான். இந்த செய்தி கேட்டது எலியா ஓடி போய் ஒரு சூறை செடிக்கு கீழே படுத்துக் கொள்ளுகிறான். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி, கலங்காதே, பயப்படாதே, திகையாதே அப்படி சொல்லல, தட்டி எழும்பி கிளம்பிட்டார். நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். ஏன்? இந்த தேவ பிள்ளைங்க, ஐயோ எல்லாம் போச்சு, எனக்கு இனி அவ்வளவுதான், என் வாழ்க்கையில் இனி ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை என்று சொல்லி இந்த முடங்கி கிடக்கிறதை தேவனால் அதை பார்க்க முடியவில்லை. இன்று இந்த 2024 ஜனவரி 1ஆம் தேதியிலே என் வாழ்க்கை பயணத்திலே நான் கடக்க வேண்டிய தூரத்தை நான் கடந்திருக்க வேண்டும். நான் முடங்கினால் என்னால் கடக்க முடியாது. நாளைய குறித்து கவலைப்படாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லும் போது ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. நாளைக்குரிய கிருபை நாளை காலை தான் கிடைக்கும். இன்று தேவன் தந்த கிருபை இந்த நாளை கடப்பதற்கு. ஆமென். நாம இன்று தேவன் தந்த கிருபையை வாங்கிட்டு இந்த நாளை கடக்காமல் நாளை குறித்து கவலைப்பட்டு கிருபை என்ன செய்கிறோம்? போக்கடிக்கிறோம். தேவ பிள்ளைகள் முடங்குவதை ஆண்டவர் நீ பின்தொடர் அப்படிங்கிறார். நீ எழும்பு, நீ பின்தொடர். எலியாவே, உனக்கு இங்க என்ன காரியம்? கர்மேல் பர்வதத்தில் வந்து நில்லு. உன் அடையாளம் என்ன? கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவனா. இப்ப எங்க நிக்கிற நீ? ஆண்டவரே, போங்க ஆண்டவரே, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. வாழ்க்கை வெறுத்து முடங்கி கிடந்து ஒரு தேவ பிள்ளை முடங்குவதை தேவன் விரும்பவில்லை. எனவேதான் கர்த்தர் எரேமியாவை கொண்டு சொல்லுகிறார், நீ காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்கள், ஆனால் குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? எப்படி ஓடுவாய்? தேவ பிள்ளைகளை ஒரு நஷ்டம் வந்தது, சில காரியங்கள் பறிகொடுக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் அதன் நடுவிலே மீட்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை தேவன் வைத்திருக்கிறார் என்றால் அவர்களை கொண்டு தேவன் ஏதோ ஒன்று செய்ய போகிறார் என்று தானே